பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கே. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கே. மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசையின்ற வேகம் ஆராய்ச்சியாற்று ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசையின்ற வேகம் ஆராய்ச்சியாற்று செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்த பல விளக்கம் கண்டேன். சிந்தனையில் ஆழ்ந்த பல விளக்கம் கண்டேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். வாழ்க வளம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக்கவும் நல்வழிகாட்டியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆக்கினை.
துரியம், சொல்லட்டா? வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்.
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று ஜூம் அமர்வில் எங்களுடன் இணைந்த அனைத்து WCSC ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் WCSC டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு இயக்குநர்கள், மிகுந்த மதிப்பிற்குரிய மூத்த பேராசிரியர்கள், அறிஞர்கள் மற்றும் அனைத்து மரியாதைக்குரிய பங்கேற்பாளர்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமர்வுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடன் இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய இந்த இனிமையான சந்திப்பில் உங்களுடன் இணைந்து இருப்பது எங்களுக்கு பெருமையும் மனநிறைவும் அளிக்கிறது. அன்பும் ஆனந்தமும் நிறைந்த உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தலைப்பு உடலின் 7 சக்கரங்களும் அதன் செயல்பாடுகளும் அவற்றை சுத்தம் செய்வதன் அவசியமும். மனித உடல்ல மிக நுண்ணிய ஆனால் சக்தி வாய்ந்த 7 சக்கரங்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நம் உடலில் 7 இடங்களில் சக்கரங்கள் உள்ளன. அவை கண்களுக்கு தெரியுமான்னா தெரியாது, ஆனால் சக்தி நிலையாக உணர முடியும். ஏன் 7 சக்கரங்கள் அப்படின்னு பார்த்தா, சூரிய நாடி வெப்ப சக்தியாகவும், சந்திர நாடி குளிர்ந்த சக்தியாகவும், சுழுமுனை நாடி நேர்கோட்டில் செயல்படும் முதன்மை சக்தி பாதை, இந்த 3 நாடிகளும் எங்கெல்லாம் சந்திக்குதோ அங்க ஒரு சுழல், ஒரு வேர்ல்பூல் மாதிரி ஒரு சுழல் போன்ற சக்தி குவிப்பு உருவாகிறது. அந்த சக்தி சந்திப்பு மையங்களே சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சூரிய நாடியும் சந்திர நாடியும் ஒன்றோடொன்று இன்டர்லாக் ஆகி இயங்கும் போது சுழுமுனை நாடி உச்சந்தலையிலிருந்து உடல் மையமாக கீழ்வரை நேர்கோட்டில் பயணம் செய்கிறது. இந்த மூன்றும் சந்திக்கும் இடங்களில் சக்தி குவிந்து ஆற்றல் மயமாக இருக்கிறது. எப்படி எந்த ஒரு பஞ்சபூதமும் எந்த ஒரு சக்தியும் குவியும் போது ஒரு ஆற்றல் பெறுவது, நம்ம 3 கடல் சேருது முக்கூடல்னு சொல்ற மாதிரி ஒன்று கூடி மிகுந்த சக்தி குவிகிறது. 7 சக்கரங்களும் ஒரே வரிசையில் அலைனாக ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி சென்டராக செயல்படுகிறது. நம்மளுடைய நடத்தை, முடிவெடுக்கும் திறன், நாம் யார் என்ற உணர்வு, நம்மளோட நேர்மறை சக்தியா அல்லது எதிர்மறை சக்தியை வெளிப்படுத்துகிறவர்களா, இவை அனைத்தையும் நமது 7 சக்கரங்களின் நிலைதான் தீர்மானிக்கிறது. அவற்றை உணர்ந்து அதற்கேற்றவாறு நமது செயல்பாடுகளை சீரமைத்து தியானம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த தவத்தின் முக்கிய நோக்கம் சுரப்பி மண்டலங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்துதல், மன அலைவரிசையை குறைத்தல், உணர்வு நிலையை உடல் எல்லைகளிலிருந்து விரிவடைய செய்தல், முழுமையாக தெய்வீக நிலையுடன் இணைவது. இந்த தியான முறையை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கிய 9 மைய தவம் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மனவளக்கலையில் இந்த முறையின் ஒரு முக்கிய அங்கமாக இந்த தவத்தில் 7 உடலில் 7 சக்கரங்களும் 2 பரவெளிகள் சக்திகளம் சிவக்களம் என்ற 9 மையங்களின் மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளுணர்வாக ஆன்மீக முன்னேற்றம் அடைய வழிகாட்டுகிறது. இந்த அமர்வில் நாம் அதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நமது ஆசிரியர் ஆன்மீகம், அறிவியல், மருத்துவம் ஆகிய துறைகளை ஒருங்கிணைந்து மனித நலனுக்காக அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வரும் ஒரு சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துவதில் மிக பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய உரையாடல் ப்ரொஃபசர் டாக்டர் ஆர் குமாரசாமி ஐயா அவர்கள். பிகாம் MA பட்டங்கள் பெற்றவர். இவர் பொதுப்பணித்துறையில் PWD கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தற்போது சேலம் RKM அக்குபஞ்சர் ட்ரைனிங் அண்ட் கிளினிக்கில் திறம்பட நடத்தி வருகிறார். அக்குபஞ்சர் துறையில் DYHE, MD அக்யூ, PhD அக்யூ போன்ற உயரிய பட்டங்களுடன் ஹிப்னோதெரப்பி, ரெய்கி மாஸ்டர், வர்மா சுஜோகி, அட்வான்ஸ்டு டான் தெரப்பி, ஃப்ளவர் தெரப்பி போன்ற பல்வேறு மாற்று மருத்துவ முறைகளில் தேர்ச்சி பெற்றவர். 1993-94 ஆண்டில் முதல் வேதாத்ரி மகரிஷி வழியில் தொடர்ந்து பயிற்சியும் தவமும் மேற்கொண்டு வருவது இவரது ஆன்மீக பயணத்தில் சிறந்த ஒன்றாகும். ஆண்டு முழுவதும் பல இடங்களில் இலவச அக்குபஞ்சர் பயிற்சி முகாம்கள் நடத்தி மக்களுக்கு சேவை செய்து வருகிறார்.
இவர் சேவையை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது, பெஸ்ட் அக்குபஞ்சர் ட்ரைனிங் சென்டர் அவார்ட் போன்ற பல விருதுகளும் பெற்றுள்ளார். டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் முதல் PhD வரை வருடத்திற்கு 2 முறை வகுப்புகள் நடத்தி எண்ணற்ற மாணவர்களை உருவாக்கி சிறந்த பயிற்றுனராகவும் இருக்கிறார். இத்தகைய அனுபவமும் அறிவும் கொண்ட மதிப்பிற்குரிய பேராசிரியரை இன்றைய யோகா அமர்விற்காக வரவேற்பதில் நாம் அனைவரும் பெருமை கொள்கிறோம். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க மியூட்ல இருக்கீங்க. வந்தாச்சுங்களா? கேக்குதுங்கய்யா. இல்ல, திருப்பி மியூட் கிளிக் பண்ணிட்டீங்க. அன்மியூட். இப்ப கேக்குதுங்கய்யா, பேசுங்கய்யா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மாலை வணக்கம். இறையாற்றலின் குருவின் ஆசீர்வாதத்துடன் என் இனிய சொற்பொழிவை எளிமையாக ஆக்கவில்லை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்பொழுது உடலின் 7 சக்கரங்களும் அதன் செயல்பாடுகளும் அதனை சுத்தம் செய்தலும் என்ற தலைப்பை பற்றி நம்ம பார்க்க உள்ளோம். ஒரு சிந்தனைக்கு தான் எடுத்துக்கிறோம். இதுல நிறைய நீங்க படிச்சு நிறைய பேர் இதுல இருந்திருப்பீங்க. ரேக்கில நிறைய படிச்சிருப்பீங்க, ஹிப்னோல நிறைய படிச்சிருப்பீங்க, ஆன்மீகத்துல எல்லாருமே நம்ம உயர்ந்த நிலையில இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில என்னுடைய சிற்றுரையாகவும் இது மற்றவர்களுக்கு பயன்படும் என்ற ஒரு நோக்கத்தை நான் இதை எடுக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். எல்லாம் வல்ல இறையாற்றலை துணை கொண்டு குருவின் பாதம் தொட்டு பணிந்து வணங்கி எனது சிந்தனையின் அடிப்படையில் வேதாத்ரி மகரிஷி தனது எளிமையாக்கப்பட்ட குண்டலினி யோகா தட் இஸ் ஸ்கை மூலம் குண்டலினி பரிணாம வளர்ச்சிக்காக 7 சக்கரங்களின் உயிர் சக்தி ஆற்றலை தட் இஸ் குண்டலினி எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்க்க உள்ளோம். இது முதல்ல நம்ம மகரிஷினுடைய பாணியில மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமா நம்ம போவோம். ஆனா வேதாத்திரியில கொஞ்சம் இது மாறுபட்டு இதுல நம்ம பார்க்கக்கூடிய ரெக்கி என்ற முறையில பார்த்தோம்னா நம்ம டைரக்டா பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை துரியத்திலிருந்து இறக்கி ஒவ்வொரு சக்கரமாக கீழே இறங்கி போவோம். அதனால முதல்ல நம்ம வேதாத்திரியத்தை பற்றி முதல்ல நம்ம பார்க்கிறோம். வேதாத்திரியத்துல மூலாதாரத்தில் இருக்க குறிப்பிடக்கூடிய மகரிஷி சொல்றது இதை வேர் அப்படின்னு அழைக்கிறாரு, அடிச்சக்கரம் அப்படின்னு அழைக்கிறாரு, கழன்று எழும் சக்தி அப்படின்னு இதை குறிப்பிடுறார். இந்த சக்கரங்கள் கழன்று எழும் சக்தி பல வகைகள்ல நம்மளுடைய உயிர் சக்தி பெற்று மற்ற ஆற்றலோடு கூடிய பல சக்கரங்களை இது இயக்குது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது முதலில் நமது அருள் தந்தை அவர்கள் கற்றுக் கொடுத்த 7 சக்கரங்கள்ல ஒவ்வொன்றாக பற்றியும் அதை பார்த்துவிட்டு அதன் தலைப்புக்குரிய 7 சக்கரங்களும் அதன் தொடர்புடையும் பார்க்க போறோம். இதுல முதல்ல மூலாதாரத்துல அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம். இத சாக்ரல் போன் அப்படின்னு சொல்றோம். இது கடைசி போனுக்கு முன்னாடி உள்ளது. கடைசி போன் காக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போனு. அதுக்கு மேல உள்ள சக்கரமான மணிபூரக சக்கரம். இத மகரிஷி பாணியில சூரிய பின்னல் அப்படின்னு சொல்றாங்க. நாபி சக்கரம், சூரிய சக்கரம் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. அடுத்த சக்கரமான அநாகத சக்கரம், இத மகரிஷி சொல்ற பாணியில இறை சக்கரம் என்று குறிப்பிடுறாங்க. அடுத்த சக்கரமான விசுப்தி சக்கரம், இத கழுத்து சக்கரம், தொண்டை சக்கரம் அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க. அடுத்த சக்கரமான ஆக்னை சக்கரம், இத 3வது கண் நெற்றிக்கண் சக்கரம் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக இறுதி சக்கரமான துரியம் என்று சொல்லக்கூடிய சகஸ்ராரம் சக்கரம், இதை கிரீடம், உச்ச சக்கரம், 1000 இதழ் கொண்ட தாமரை என்று குறிப்பிடுறாங்க. இது அனைத்து சித்தர்களும் மகரிஷி உட்பட ஆன்மீக சித்தர்களும் இதை பற்றி பல பெயர்கள்ல இதை குறிப்பிடுறாங்க. இந்த சக்கரத்தின் பயன்களை இறுதியில நம்ம பார்க்கிறோம். இந்த சக்கரங்கள் அனைத்தும் நமக்கு தெரியும் நாளமில்லா சுரபிகளுடைய தொடர்பு உடையது. முதல்ல நம்ம தியானத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். தியானத்தை ஆங்கிலத்துல மெடிடேஷன் அப்படின்னு சொல்றாங்க.
மருந்துக்கு ஆங்கிலத்துல மெடிசன் என்றாங்க. இவ்விரண்டும் சேர்ந்ததுதான் மெடிட்டரி என்ற லத்தீன் வார்த்தையாகும். இது மெடிட்டரி என்றால் உடலை மாத்திரம் நலப்படுத்துவது அல்ல, உள்ளத்தையும் நலப்படுத்துவதாகும். That is to heal not only the body. Meditation plus medicine is equal to தான் ஜீவகாந்த பெருக்கம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுல தியானமும் பதிவுகளும் என்ற ஒரு குறிப்பில பத்தி பார்க்க போறோம். சில புள்ளிகள் தியானம் செய்தா பொதுவாகவே பதிவுகள் போகும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. ஆனால் பதிவுகள் நிறைய இருக்கிறவங்களுக்கு தியானம் சரியாக கொஞ்சம் வராது. கொஞ்சம் மேலோட்டமான நிலையில் தான் இருக்குமே தவிர முழுமை நிவாரணம் கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதை உதாரணத்தால எப்படி நிரூபிக்கலாம்னா, ஒரு நெருப்புல வாழை மரத்தை போட்டோம்னா அது எரிஞ்சு பொதுவாக சாம்பல் ஆயிடும். ஆனா அதிகமான மரத்தை நெருப்புல போட்டா என்ன ஆயிடும்? அது நெருப்பே அணைக்கணும். அதே மாதிரிதான் தியானம் நம்ம பதிவுகள் குறைஞ்சிச்சுன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம். பொதுவாக இன்னொரு குறிப்பு சொல்லுவாங்க, சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நெற்றி தவம், தட் இஸ் ஆக்னா, நன்றாக வராது. ஏன்னா அது வழியாகத்தான் உணர முடியும். அதீத பார்வையில் பார்த்தோம்னா அந்த இடத்தில் வண்ணங்கள் ஏதேனும் தெரியணும். அதற்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு கருப்பு அல்லது சாம்பல் வண்ணத்தை தான் நம்ம ஜெனரலாகவே நம்ம பார்க்க முடியும். பொதுவா பதிவு நீங்கினா மட்டும்தான் உண்மையான துரிய தவம் கிட்டும். உதாரணத்துக்கு ஒரு பந்தயத்துல ஓடுபவனுக்கு கால்களை கட்டிட்டா அல்லது பாதிக்கப்பட்டிருந்தால் அதுல என்ன ஏற்படும்? ஒரு தடை ஏற்படும். அவங்களால ஃப்ரீயா போக முடியாது. அதே போன்றுதான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு என்ன தடை இருக்கு? பதிவுகள் தடையாக இருக்கு. பதிவுகள் தடை நீங்கினால்தான் ஜீவகாந்த சிகிச்சை முறை, தட் இஸ் ஹீலிங், நாம வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அம்மகிழ்ச்சியை அடையறதுக்கு தடையாக இருக்கிறது எதுவா இருக்கும்னா மனம்தான். இந்த மனதை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நிறைய சித்தர்கள் மாய பிசாசு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது எதையாவது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். எதை போக்க ஒரு வழி, அதுதான் அதை சரிப்படுத்துறதுக்கு தியானம் மட்டுமே சிறந்த வழி. பொதுவாக நம்ம முழு ஈடுபாட்டுடன் எந்த காரியத்தை செய்கிறோமோ அதுவே தியானமாகும். அதன் அடிப்படையில தான் தியானம் செய்து ஞானம் பெற்றவர்கள் பல சித்தர்கள் இருக்கிறாங்க. அதுல புத்தர் பிரான், இயேசு பிரான், நபி நாயகம், மகாவீரர், குருநானக், ரமணர், நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது வேதாத்ரி மகரிஷி, சீரடி சாய்பாபா போன்றவர்கள். இவர்கள் காட்டிய பாதையில் நடந்தால் நாமும் ஒரு சில அளவில் சிறப்பாக செய்ய முடியும், வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும். இப்போ இதோட நம்ம ரேக்கி தத்துவத்தை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த ரேக்கி அப்படின்னா இது ஜப்பான் மொழியினுடைய வார்த்தை. ரே அப்படின்னா சக்தி அப்படின்னு சொல்றோம், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றோம். கி என்றால் சக்தி அல்லது ஆற்றல். அப்ப ரேக்கி என்றால் பிரபஞ்ச சக்தி அல்லது பிரபஞ்ச காந்த சக்தி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ஐம்பூதங்களானதுதான் நமக்கு பிரபஞ்சம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பிரபஞ்சம் என்பது ஒரு அண்டமாகும். இந்த ஐம்பூதங்களும் மனிதனிடத்துல, மனிதனா இருக்கும்போது பிண்டத்துல நம்ம குறிப்பிடுறோம். ஆகதான் பிரபஞ்சத்தை மேக்ரோ காசம் சொல்றோம், மனிதனை மைக்ரோ காசம்னு அழைக்கிறோம். மனிதனுடைய மையம் அப்படின்னு குறிப்பிட்டா மனம்தான் ஆகும். ஒரு மனிதனுடைய மனதில் உள்ள ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார கொண்டு வர முடியாது. அதை அளவிட முடியாத தன்மை கொண்டது. அதை இன்னும் குறிப்பிடுறாங்கன்னா பிரபஞ்ச ஆற்றலுக்கு ஒப்பானது அப்படின்னே குறிப்பிடுறாங்க. இப்ப நம்ம 7 சக்கரங்களை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கு 7 சக்கரங்கள் இருக்கு, மையங்களாக காணப்படுறோம். இதை 7 சக்கராஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இதைதான் இந்த மெய்ஞானிகள் இதை கண்டறிஞ்சு ஒரு இன்ட்யூஷனாக நமக்கு இதை கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சக்கரமும் சக்தியின் இருப்பிடமாக அமைந்து நமது உடல் உறுப்புகளை இயக்குவதோடு மன வலிமைக்கும் மன ஆற்றலுக்கும் துணை புரிகின்றது. இந்த சக்கரங்களை நன்றாக இயக்கச் செய்து
நமது உடல் நலத்தையும் மன நலத்தையும் அதோடு கூடுதலாக சமுதாய நலத்தையும் பேணி காப்பாற்றிட முடியும். இத மெய்ஞானிகள் ஒவ்வொரு இடங்கள்லையும் இதை பற்றி தான் குறிப்பிடுறாங்க. இதனை சாத்தியமடைய செய்யத்தான் தியானம் ஒரு சாதனமாக, ஒரு டூலாக இருக்கு. இந்த தியானம் வரப்பெற்றவர்கள் தான் தனக்கு நோய் வராது, வந்துச்சுன்னா இந்த நோயை போக்கிட முடியும். அதுக்கு காரணம் என்ன? தியானம். ஒரு இன்ட்யூஷனாக நம்ம உள்ளுணர்வாக எடுத்துன்னு போகும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வாயிடுது. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை கூட இதுல இருந்து போக்கிட பயன்படுத்தலாம். இதை கண்டுபிடித்தவருடைய வரலாறு, இதுல நிறைய ரேக்கி படிச்சவங்க பெரியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கிறோம். ரேக்கி என்ன சொல்லக்கூடிய இந்த அரிய கலையை நமக்கு உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகாவ் உசி. இவர் என்னன்னா ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். இவர் ஒரு மருத்துவர். இந்த டாக்டர் மிகாவ் உசி இவருடைய வேலை என்னன்னா 3 விதமா இவர் பிரிச்சுக்கிறார். காலை நேரத்துல பைபிளை போதிக்கிறார், ஏன்னா இவர் கிறிஸ்டியன். பைபிளை போதிக்கிறாரு. பகல் நேரத்துல பாடங்களை போதிக்கிறார். மாலை நேரங்களை அனைவருக்கும் என்ன பண்றாருன்னா இலவசமாக மருத்துவ சிகிச்சை அளிக்கிறார். இந்த முறையில தான், ரேக்கி முறையில தான் இதை பார்க்கும்போது நம்ம ஏதோ மந்திரங்கள் இருக்கு, மாயங்கள் இருக்கு, தந்திரங்கள் இருக்குன்னு நினைக்கிறோம். இது எதுவுமே இதுக்குள்ளார அடங்கல. எல்லாமே மனம்தான் காரணம். நமக்கு மகரிஷி சொல்லியிருப்பார், மனமது செம்மையானால் மந்திரங்களே ஜபிக்க வேண்டாம் என்பது ஒரு குறிப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால்தான் மனதை சுத்தமாக்கி ஒருநிலைப்படுத்தி ஒருவருக்கு இருக்கும் நோய் நம்ம என்ன பண்றோம், உள்ளுணர்வா நினைக்கிறோம், அது குணமாக வேண்டும் என்று அவருடைய நோயுள்ள பகுதியில் சக்கராஸ்ல சக்கரத்தை தொடும் பொழுது அந்த சக்கரத்தில் தேக்கமுற்று இருந்த பிரபஞ்ச சக்தி, இதுதான் மெயின், நோயுள்ள உறுப்புகளுக்கு பரவி நோய் குணமாகி விடுகிறது. எனவேதான் ரேக்கி சிகிச்சை அளிப்பவர்கள் நோயாளர்களுக்காக தன் அடி மனதில் இருந்து மிக ஆழமான நினைவை செலுத்தும் பொழுது குணம் பூரணமாக கிடைக்கிறது. இந்த ஆழ்மன ஆற்றலை தான் நோய்களுக்கு மட்டுமில்லாம வாழ்க்கையில் உண்டாகும் பல பிரச்சனைகளையும் தீர்க்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு, ஒரு துயரத்துக்கு உட்பட்டவரை நேரடியாக தொட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தெரியும், எங்கேயோ ஒரு தூரத்துல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க. தூரத்தில் இருந்தே மன ஆற்றலை செலுத்தி தீர்வு காண முடியும். இதற்குத்தான் தொலைதூர சிகிச்சை அப்படின்னு சொல்றோம், டிஸ்டன்ட் ஹீலிங் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவை அனைத்தும் மனப்பயிற்சி செய்து அனுபவம் ஏற்பட ஏற்பட இது கண்டிப்பாக சாத்தியமாகும் என்பதே ரேக்கியின் ரகசியம் ஆகும். இதுல எச்சரிக்கை கொஞ்சம் கவனிப்பும் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் இந்த மன ஆற்றலை ரேக்கிய பயன்படுத்தணும். இல்லைன்னா இது நமக்கே இந்த பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும். இச்சிகிச்சை முறை மனத்தையும் எண்ண அலைகளையும் மையமாக கொண்டு சிறப்பாக செயல்படுகிறது. பொதுவாக சொல்லுவாங்க, அன்பு உள்ளவர்களிடம்தான் மட்டும்தான் நேர்மறை, அம்மா கூட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது சொன்னாங்க, மட்டும்தான் நேர்மறை எண்ண அலைகள் வீரியமுடன் வெளிப்படும். அன்பு குறைகின்ற பொழுது அந்த காலி இடத்தை நிரப்ப தீய பண்புகளாகிய எதிர்மறை பண்புகளாகிய வெறுப்பு, கோபம், வஞ்சம் ஆகியவை போட்டி போட்டு கொண்டு வரும். நம்மள ஒரு இடத்திலேயே நிலைக்க விடாது. ஆசிலேஷன் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எதுக்குமே நம்ம இடம் தராம சிறப்பாக நம்ம பாசிட்டிவ் வேவ்ல நம்ம போனோம்னா நம்மளுடைய இயக்கத்திற்கு ஏற்ற வெற்றிகளை அடைஞ்சிட முடியும். பொதுவா சொல்லுவாங்க, நம்ம இயேசு பிரான் சொல்லும் போது, என்னை போல அரிய காரியங்களுக்கு நீங்களும் சிகிச்சை செய்து நோய்களை நீக்கலாம் அப்படின்னு சொல்றார். இந்த அற்புத வரிகளை தான் நிரூபிக்கிறதுக்கு தான் புறப்பட்டு வெற்றி கண்டவர் தான் ஜப்பான் நாட்டை சேர்ந்த டாக்டர் மிகாவ் உசி. இவர் என்ன பண்றாங்கன்னா, இவரை போலவே, அதாவது இயேசுவை போலவே நோய்களை நீக்கும் கலையை கண்டுபிடித்து நமக்கு சொல்லி சென்றுள்ளார்.
அதுதான் ரேக்கியினுடைய தியான முறையாகும். இந்த ரேக்கி தியானம் எல்லோருக்குமே எளிதாக செய்ய முடியும். இதுக்காக தனியா ஒரு கல்லூரியில சேர்ந்து படிக்க வேண்டாம். தவம் ஒன்றே சிறப்பு. கற்கும் பொழுதே கைமேல் பலன் கிடைக்கும். நமக்கு தெரியும், திருமூலர் கூறிய வண்ணம், உடம்பார் அடியின் உயிரார் அடிவர் திடம்பட மெய்ஞா உயிர் வளர்த்தேனே என்ற கூற்றுப்படி தியானம் செய்பவர் உடல் ஒரு கோவில் போன்றது. உயிர் அதன் உள்ளே இருக்கும் தெய்வம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எனவே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது இன்றியமையாதது. அதனால்தான் உயிர் வலுவுடையது. அது உயிர் சொல்லக்கூடியது உடல், மனம், உயிர் என்ற 3 நிலைகள் இருக்கு. உடல் நல்லா இருந்தா மனம் நல்லா இருக்கும். உடலும் மனமும் நல்லா இருந்தா உயிராற்றல் சொல்லக்கூடிய வைட்டல் எனர்ஜி, உயிர் சக்தி ரொம்ப சிறப்பாக செயல்படும். இந்த அடிப்படையில் தான் உடலில் உள்ள 7 சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய 7 நாளமில்லா சுரபிகளும் தியானம் முறையில் பயிற்சி தருவதால் நோய்கள் நீங்குகின்றன. தியானத்தின் போது மனதை சக்கரங்களில் நிறுத்தி அதற்கான ஒளியையும் நிறத்தையும் முன்னிலைப்படுத்தி மனக்கண்ணால் கண்டு பிரஞ்சையோடு விழிப்பு நிலையில் தியானம் செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான குறிப்பு. மனித இனத்தின் முன்னே தெரிகின்ற கலங்கரை விளக்கம்தான் ரேக்கி தியானம். இதை அனைவரும் கற்கலாம், ஆரோக்கியமாக வாழலாம், ஆன்மீகத்தில் உயர்ந்து வெற்றி பெறலாம். மனித பிறவியில் நோக்கமே, நம்மளுடைய நோக்கம் என்ன வேண்டும்? இறைநிலை அடைவது, வீடு பேறு அடைவது. குருகுல கல்வியில இதை பெற்று தியானத்தின் மூலமாக வான்காந்த ஆற்றலை பெற்று தெய்வீக குறியீடலை, ஆனா இதுல நிறைய சிம்பிள்ஸ் நிறைய இருக்கும், உடலில் செலுத்தி ஜீவகாந்த பதிவுகளை, கழிவுகள், அதாவது நம்மளுடைய டாக்ஸின் சொல்றோம், முறையாக வெளியேற்றி தூய்மை அடைய செய்வதே காந்த சிகிச்சை மருத்துவம் ஆகும். தியான சிகிச்சைன்றத பத்தி ஜஸ்ட் ஒரு பார்க்க போறோம். நமக்கு தெரியும், நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வேத வாக்கியத்தின்படி 6 மாதங்களுக்கு பின் வரக்கூடிய நோய்களையும் முன்கூட்டியே கண்டறிந்து அந்நோய்கள் வராமல் தடுத்து பரம்பரை நோய்கள் மற்றும் தீர்க்க முடியாத நோய்களையும் குணப்படுத்துவதுதான் தியான சிகிச்சையாகும். இது போன்ற பயிற்சிகள் முகாம்கள் மூலம் முறையாக கற்பிக்கப்பட்டு வருகின்றன. நமக்கு தெரியும், வேதாத்திரியத்துல இது ஒரு பெரிய ஒரு இதா வச்சு எல்லா அறிவு திருக்கோயில்கள் மட்டும் இல்லாம தவம் மையங்கள்ல கூட இதை பத்தி நடத்திக்கிட்டு தியான முறைகளை முறைப்படுத்தி வராங்க. அதே முறையில தான் இதுவும், இது தனியா ஒரு பெருசா ஒண்ணு இல்லை. மகரிஷி கற்றுக் கொடுக்காத எந்த பாடமும் எந்த பயிற்சி முறையும் எதுலையுமே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மகரிஷி நமக்கு எல்லாமே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதை முறைப்படுத்துறது தான் நமக்கு முக்கியமே தவிர, அதைப்படி நம்ம ஆழ்ந்தோம்னா நம்ம சிகிச்சை தியான முறைகள்ல சிறப்பாக விளங்க முடியும். இந்த ரேக்கி பயிற்சியானது மிக உயர்ந்தது, யுனிக்யூன்னு சொல்றோம். எளிமையானது, சிம்பிளிஃபைடு, செலவே இல்லாதது, காஸ்டே ஒண்ணுமே வேண்டாம், பின் விளைவுகள் வராது, எந்த ஒரு விளைவுகளையும் நம்ம சந்திக்கவே முடியாது. மனம் எங்கு குவிகின்றதோ அங்கே அற்புதமான ஆற்றல் குவியும். இந்த ரேக்கி சிகிச்சைக்கு மட்டுமே பயன்படும் என்று கருத வேண்டாம். இந்த ரேக்கி சிகிச்சைக்கு தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை. இது இந்திய நாட்டின் தொன்மையான குண்டலினி யோகமாகும். இதுதான் நம்ம மகரிஷி கற்றுக் கொடுத்த குண்டலினி சக்தி. குண்டலினி யோகத்தின் மறு பெயர் தான் ரேக்கி என்பது. அதனால ஒரு வார்க்கு தான் புதுசா தவிர, நம்ம அறியாத குண்டலினி யோகம் அவங்க சொல்லி கொடுத்ததை விட நம்ம மகரிஷி சொல்லி கொடுத்த பாடங்கள் நிறைய இருக்கு. ரேக்கியின் 7 சக்கரங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. ரேக்கியில சக்கரங்களின் மனதை மையப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவைகளுக்கான 7 மந்திரங்களை பயன்படுத்துறோம். இதுதான் அதுல கூடிய சிறப்பு. மேலும் நிறங்களையும் அங்கே நிலைப்படுத்த செய்கிறோம். 7 சக்கரங்கள் அமைந்துள்ள இடங்களில் ஒவ்வொன்றுக்கான இடம், மந்திரம், அதன் நிறம்
இவைகளை ஒன்றிணைத்து இந்த தியானத்துல செய்யறோம். அதான் இதுல கொடுக்கக்கூடிய ரேக்கில 3 நிலைகளை பார்க்கிறோம். ஒன்னு இடத்தை பார்க்கிறோம், ஒன்னு மந்திரத்தை பார்க்கிறோம், இன்னொன்னு நிறத்தை பார்க்கிறோம். இதுல இந்த தியானத்துல மற்ற தியானங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக காணப்படுது. இது ஸ்தூல உடலை மையமாக வைத்து செய்யப்படுகிறது. திருமூலர் மறுபடியும் அங்கேயே போறோம். திருமூலர் கூற்றுப்படி உள்ளம் ஒரு பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பை யானும் ஓம்புகின்றேனே என்கிறார். அதேதான் ரேக்கியால் எந்த நோயையும் குணப்படுத்த முடியும். இதை உடனடி பயன் தரும் தியானம் என்று கூறப்படுகிறது. ரேக்கியில குறிப்பிடப்படக்கூடிய 7 சக்கரங்களின் அமைப்பை படம் பிடிக்கும் கருவி இன்று பலர் பயன்படுத்துறாங்க. அதுக்கு ஸ்கேன், நம்ம தெரியும், ஆங்கில மருத்துவர்கள் பயன்படுத்துறது ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய கருவியை விடவும் துல்லியமாக நோயை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய கிர்லியன் போட்டோ, இது கணினியுடன் பொருத்தப்பட்டு உண்மையான நோயின் நிலையை கண்டுபிடிக்க முடிகிறது. இது விஞ்ஞான பூர்வமான சிகிச்சை என்று கூட ரேக்கிய சொல்றாங்க. இந்த ரேக்கியை கற்று தியானம் செய்பவர்களுக்கு எந்த நோயும் வரக்கூடாது. ஏதேனும் நோய் வந்தாலும் அது உடனடியாக குணமாகிவிடும். ரேக்கியின் பயனை பயன்படுத்தி ரேக்கி நிபுணரால் பிரதான சக்கரங்கள் சில திறந்து விடப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் சக்கரங்கள் தூய்மை பெற்று ஆற்றல் பெற்றதாக இருக்கும். அதனால்தான் ரேக்கி படிக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு முதல் அவங்க ஒழுக்க வழக்க பழக்கங்கள் சரியா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். எங்க கிட்ட நிறைய பேர் படிக்கும் போது இதுதான் ரொம்ப எதிர்பார்ப்போம். முதல்ல ஒரு வாரத்துக்கு கிளாஸ் இருக்கும், 2-3 நாள் கவர் ஆகும். அதுல இந்த பயிற்சி முறைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதை என்ன மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளி விட்டுடுவோம். அவங்கள பத்தி வாட்ச் பண்ணுவோம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதுல ஒரு நல்ல ஒரு இன்ட்யூஷன் உள்ள போயிருக்கு, கையில எவ்வளவு வைப்ரேஷன் வருது, கண் பார்வைகள் எப்படி தூய்மை அடையுது, அதை வச்சுக்கிட்டு கண்ணுல எந்த ஆற்றலை செலுத்துறாங்க, கை விரல்ல எந்த அளவுக்கு ஆற்றலை செலுத்துறாங்க, மனதால எந்த அளவுக்கு ஆற்றலை செலுத்துறாங்க, இப்படி எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் அவங்களுடைய இறுதி பயிற்சி சொல்லக்கூடிய கொடுத்து அவங்களுக்கு தீட்சை கொடுப்போம். அதன் பின்னர் தான் சக்கரங்கள் தூய்மை பெற்று ஆற்றல் பெற்றதாக இருக்கும். அதற்கு ரேக்கி கற்ற குரு அவரிடம் தீட்சை பெற வேண்டும். தீட்சை பெற்ற பின்னரே ரேக்கி நிபுணராகவும் ரேக்கி தியானமாகவும் மாற முடியும். அங்கதான் அவங்களுக்கு ரொம்ப அவங்கள ஒழுக்க பழக்கத்தை கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். ரேக்கியில் பல அற்புதமான பயிற்சிகள் உள்ளன. அதை பற்றி சில பார்க்கிறோம். 1, ரேக்கி பயிற்சியின் போது பிரபஞ்ச ஆற்றலை பயிற்சியாளர் உணர முடிகிறது. 2, ரேக்கியை உள் மனதில் பதிவு செய்வதை உணர முடியும். 3, சக்கரங்கள் திறந்து விடுவதை பயிற்சியாளரால் உணர முடிகிறது. 4, பிரபஞ்ச ஆற்றலை துரிய சக்கரத்தில் இருந்து கரங்களில் பெற்று அந்த ஆற்றலை மற்றவர்கள் மீது செலுத்துவதை அந்த ஆற்றலின் தன்மையையும் சிகிச்சை பெறுபவரால் உணர முடிகிறது. இதுக்குதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம குறிப்பிடும் போது அவங்கள சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். யாருக்கு ஹீல் பண்றோமோ அவங்க பெயர் சப்ஜெக்ட். அவர் தெரபிஸ்ட் சொல்லக்கூடிய நம்மளை பொறுத்த வரையில் ஹீலிங் பண்ணக்கூடிய தன்மை கொண்டவங்க. சிகிச்சைக்கு 5வது பாயிண்ட், சிகிச்சைக்கு பின்னர் சிகிச்சை பெற்றவர் புத்துயிர் பெற்றதாகவும் தாம் நிவாரணம் அடைந்ததாகவும் அவர் கூறுவார். 6வது பாயிண்ட், தொலைவில் நிற்க வைத்து அவருக்கு நெய்க்கியின் ஆற்றலை பாய செய்வதால் அதனை அவரால் உணர முடிகின்றது. 7வது பாயிண்ட், அதே ஒரு பயிற்சியாளரை மறைவில் நோயாளியை நிற்க வைத்தோ இல்ல படுக்க வைத்தோ சிகிச்சை செய்தாலும் அந்த சிகிச்சையின் உடனடி நிவாரணம் நோயாளிக்கு ஏற்படும். இதுதான் டிஸ்டன்ட் ஹீலிங். எங்கேயோ வெளிநாடுல இருப்பாங்க, இங்க இருந்தே ஹீல் பண்ணலாம், அடுத்த செகண்ட் அது போய் ரீச் ஆயிடும். 8வது பாயிண்ட்,
இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் மிருகங்களுக்கும் வளரும் தாவரங்களுக்கும், ஐயா மகரிஷி சொல்லி கொடுத்திருக்கார், வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு, ஒரு தாவரத்தை கைவரலால அசைச்சு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு உள்ளுணர்வாய் நல்லா நினைச்சு கொடுத்தோம்னா அதுவும் வளர்ச்சி நல்லா ஆயிடும். அந்த நிலையில தான் வளரும் தாவரங்களுக்கும் பழங்கள் பூக்கள் போன்ற அனைத்திற்கும் ரேக்கி ஆற்றலை செலுத்தலாம். அடுத்தது ஒளி வட்டத்தை பத்தி பார்க்க போறோம். தட் இஸ் ஆரா, உயிர்ல உள்ள ஒளி வட்டம். மனிதனுடைய உடல்ல உயிர் ஒளிவட்டம் என்று கண்ணுக்கு தெரியாத, அம்மா கூட சொன்னாங்க, குறிப்பிட்டாங்க, ரேக்கி கண்ணுக்கு தெரியாதது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு வெள்ளை நிற ஒளி அமைந்துள்ளது. உயிரினங்கள் அனைத்திற்குமே இந்த ஒளி இருக்கிறது. உடலில் உயிர் உள்ள மட்டுமே இந்த ஒளி இருக்கும். இந்த ஒளி வட்டம் உடலில் பலவிதமாக அமைந்துள்ளது. உடல்ல ஒளி வட்டம் முழுமையாக பிரகாசமாக இருக்குமானால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா மனம், உடல் இவை இரண்டும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அடையாளமாகும். உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சூழ்ந்துள்ள ஒளி ஏதேனும் ஒரு பகுதியில் துருத்தி கொண்டோ அல்லது பள்ளமாகவோ காணப்பட்டால் அந்த பகுதி தான் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக காணப்படலாம், குறிப்பிடப்படலாம். இந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீலிங் பண்றோம். இந்த உயிர் ஒளி வட்டம் பாதிப்படைந்திருந்தால் இதை நாம் எளிதாக கண்டுபிடித்து குணப்படுத்தி விட முடியும். இதுதான் ரேக்கி மாஸ்டர்ஸ் எல்லாருமே கையில ஒரு டவுசிங் பெண்டுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்படிக ஊசல் குண்டை பயன்படுத்துவாங்க. இதை நாம் எளிதாக சிறப்பாக உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஸ்படிக ஊசல் குண்டை, தட் இஸ் டவுசிங் பெண்டுலம், 7 சக்கரங்களிலும் தூக்கி நிறுத்தினால் குண்டு இடதுபுறமாக சுற்ற வேண்டும். அவ்வாறு இடதுபுறமாக சுற்றினால் அந்த பகுதி, அந்த உறுப்பு ஆரோக்கியமாக இருப்பதாக கொள்ளலாம். ஆனால் அதே பெண்டுலம் வலப்புறமாக சுற்றினால் அப்பகுதியில் நோய் ஏற்பட்டுள்ளதாகவும் ஏதோ ஒரு பிரச்சனைக்குரியதாக அந்த பகுதி அமைந்துள்ளதாகவும் உறுதியாக கூறலாம். இந்த நோய் கண்டுபிடிப்பு முறை மிகவும் அற்புதமானது என்று கூறலாம். ஊசல் குண்டிற்கு பதிலாக யார் வேணாலும் பயன்படுத்தலாம். புகைப்படம் எடுத்து அதை கணினி மூலமாக விரிவாக விளக்கத்தை பெற முடியும். அதைத்தான் கிர்லியன் போட்டோகிராஃபி அப்படின்னு குறிப்பிடுறோம். தற்பொழுது புதிய நோக்கில் ஒவ்வொரு சக்கரங்களையும் பற்றியும், அது எத்தனை இதழ்கள் கொண்டது என்பதை பற்றியும், அதன் மந்திரம் என்ன என்பதை பற்றியும், அதன் இடம் மற்றும் வர்ம பெயர் பற்றியும், அது எந்த கிரகங்கள் பற்றியும், அது பஞ்சபூதத்தில் என்ன சக்தி என்பதை பற்றியும், ஆன்மீகத்தில் அதன் நிலைப்பாட்டையும், அது அமைந்துள்ள விரல் பற்றியும், அதன் சுரபி பற்றியும், அந்த சக்கரத்தின் சிறப்பு பற்றியும் இவ்வளவையும் நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் சக்கரம் நம்ம முன்னாடியே சொன்னோம், துரியத்திலிருந்து தான் மூலாதாரம் நோக்கி செல்லுவோம். முதல்ல பார்க்கக்கூடிய சக்கரம் துரியம். இது நிறம் வயலட் நிறம் அப்படின்னு சொல்றோம், தட் இஸ் ஊதா. அதனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொன்னா தலையின் உச்சி பகுதி, உச்சிக்குழி, பிரம்ம ரத்திரம், 1000 இதழ் கொண்ட பகுதி. மந்திரத்துல ஓம் என்று சொல்லக்கூடிய ஓம உச்சரிக்கும் போது ஓ கம்பியாகவும் இம் ஓங்காரமாகவும் அமையணும். வர்மத்துல இத கொண்டை கொல்லி அப்படின்னு சொல்றோம். கிரகத்துல சூரியன் அப்படின்னு சொல்றோம். பஞ்சபூதத்துல நெருப்பு பூதம், தட் இஸ் ஃபயர் எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். நிலையில ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம் சொல்லக்கூடியது, இத குண்டலினி அப்படின்னு குறிப்பிடுறோம். விரல்ல நடு உள்ளங்கை இதை குறிக்கும். சுரபியில பீனியல் சுரபி. இந்த பீனியல் சுரபி தான் ஞானம் பயக்கக்கூடிய இடம். இது சக்கரத்தின் திறப்புல பிரம்மத்துடன் இணைதல். இந்த சமயத்துலதான் நமது அருட்தந்தையின் கவியினுடைய நினைவு கூறுறோம். உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம், வளமாய் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவிற்கோர் வியப்பு காணும். அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் விடம் கண்டு கொள்வாய்.
அது மட்டும் இல்லாம எது வேண்டும் எது வேண்டாம் என்ற இரண்டும் கண்டு நச்சுவினை இச்சையெல்லாம் அழித்துவிட்டு நலமீயும் எண்ணமே மீதம் கொள்வாய் துரிய தவம் புரிய புரிய. அழகான வார்த்தையை நம்ம மகரிஷி கொடுத்திருக்கிறார். எங்க போனாலும் இதை பத்தி நம்ம கோட் பண்ணாம இருக்கவே முடியாது. 2வது பாயிண்ட், நாம் கொடுக்கும் சங்கல்பம் அனைத்தும் மற்றும் வாழ்த்துக்கள் அனைத்தும் நன்கு செயல்படும். 3வது பாயிண்ட், நடும் மனத்தை வெற்றி கொள்கிறது. 4வது பாயிண்ட், நாம் எண்ணும் உயரிய எண்ணங்கள் அனைத்தும் பல பேர் உள்ளத்திலும் பிரதிபலிக்க செய்யும். 5வது பாயிண்ட், மனதிற்கு வேகமும் நுட்பமும் எளிதில் உணர்ச்சி வயப்படாத நிலையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணத்தை ஆராயவும் அகத்தாய்வு செய்யவும் நிறைய மகரிஷியினுடையதுதான். கவலைகளை தோய்த்து ஒழிக்கவும் துணை புரியும். 6வது பாயிண்ட், தன் வினையில் இருந்து விடுவிக்கப்படுவோம். உள்ள களங்கமும் உடல் களங்கமும் துடைக்கப்பட்டு தூய்மை உண்டாகும். இனி ஒவ்வொரு சக்கரங்களிலும் இதே அடிப்படையில் பார்க்க போகிறோம். 2வது சக்கரமான ஆக்னா சக்கரம், ஆக்னை அப்படின்னு குறிப்பிடுறோம். ஆக்னா சான்ஸ்கிரிட் வேர்ட்ல. இதன் நிறம் சொன்னோம்னா கருநீலம், இண்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடியது. மந்திரத்துல ஆவும் அப்படின்னு சொல்லக்கூடியது இம் ஓங்காரம் இருக்கணும். 2 இதழ்கள் கொண்டது. நெற்றியின் நடுப்பகுதி. இது இரு புருவங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு. காலத்துல வர்மத்துல திலர்ந்த காலம். அதே மாதிரி சந்திரன். எலமெண்ட்ல நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலகத்தை கொண்டது. உள்ளுணர்வு கொண்டது, இன்ட்யூஷன் சொல்லக்கூடியது. விரல்ல மோதிர விரல். சுரபியில பிட்யூட்ரி சுரபி கொண்டது. இது நமக்கு தெரியும். மற்ற சுரபிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய இது ஒரு தலைமை சுரபி ஆகும். இத 3வது கண் அப்படின்னு சொல்றோம். மன்னித்தல் இதன் தன்மை கொண்டது. இறையிடம் இதனுடைய சிறப்பு கொண்டது. சரண் புகுதல், நம்ம சரண்டர் ஆயிடலாம். நினைப்பதும் சொன்னதும் நடக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது மனதின் மையமாகும். ஞானம் மற்றும் ஆழ்ந்த சிந்தனை. இதுல சொல்லக்கூடியது ஆக்னையில எல்லாமே ரிசீவிங் உள்ள இடம். எதை நினைத்தோம் நம்ம மகரிஷி அழகாக ஒரு கோட் பண்ணியிருக்கிறார். பசு ஒன்றை பார்த்திட அது நமக்கு எப்படி இருக்கும், நெற்றிக்கண்ல ஒரு புள்ளியாக போயிடும். அதை நம்ம தேவைப்படும் போது விரிஞ்சு, ஏன்னா தலையினுடைய பின்பகுதி ஆக்னாவுடைய பின்னாடி பிட்யூட்ரி சுரபி உட்கார்ந்துருக்கு. அது மேலேறி துரியத்துக்கு போயிடுது. துரியத்தை நினைச்ச உடனே அது விரிவலையாக நினைக்கும் போது அந்த பசு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதனுடைய உருவமும் அதனுடைய செயல்களையும் நம்மளால பார்க்க முடியும். அதனால ஆழ்ந்த சிந்தனைக்கும் ஞானத்துக்கும் சிறப்பு மிக்க இடமாக இது அமைந்திருக்கு. 3வது சக்கரமான விசுப்தி சக்கரம், விசுப்தா அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய நீல நிறம் கொண்டது. பிரணவ தவத்துக்குரியது. கழுத்தினுடைய கீழ்ப்பகுதி தொண்டைக்குழின்னு சொல்றோம். வர்மத்துல தும்பிக்காலம் அப்படின்னு அழைக்கிறோம். மந்திரத்துல ஹம் அல்லது ஹங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதழ்கள்ல 16 இதழ்களை கொண்டது. அதுல செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூதத்துல பஞ்சபூதத்துல நெருப்பு என்ற பெயரை குறிக்கும். சுந்தரம் அழகான அழகு கொடுக்கக்கூடியது. இதனுடைய விரல் ஆள்காட்டி விரல்ல அமைஞ்சிருக்கு. சுரபில தைராய்டு சுரபி. கர்ப்பப்பை வாய்ப்பின்னல் அப்படின்னு சொல்றாங்க. இது பேச்சாற்றலுக்குரியது. இந்த இடத்துல டச் பண்ணா விக்கல், வாந்தி, ஏப்பம் போன்ற அத்தனையுமே கண்ட்ரோல் ஆயிடும். பேச்சுக்குரிய புள்ளி. அதாவது இந்த புள்ளியை சொல்லும் போது பேசாத குழந்தையை கூட பேச வைத்த புள்ளி அப்படின்னு இதனுடைய சிறப்பாக அழைக்கிறாங்க. வெளிப்பாடு, தூய்மை, ஆகாய சக்தி, சுய வெளிப்பாடு, தெளிவு, ஆன்மாவின் ஒளி தொடர்பானது. இவ்வளோ இதுல இதை அழைக்கிறாங்க விசுப்தா சக்கரத்தை. 4வது சக்கரமான அநாகத சக்கரம். இதனுடைய கலர் கிரீன், பச்சை நிறத்தை கொண்டது. மந்திரத்துல எம் அல்லது யங் அப்படின்னு சொல்றாங்க. இது நெஞ்சுக்குழியின் உட்புறம், அதாவது மார்பின் நடுவில். இத வர்மத்துல நேர் வர்மம்,
12 இதழ்களை கொண்டது. புதன் கிரகம். நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எலமெண்ட்ல எர்த்ன்னு சொல்றோம். இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்றோம், தட் இஸ் அறிவு. சப்கான்சியஸ் மைண்ட், இது விரல்ல அமைஞ்சிருக்கக்கூடியது, சுண்டு விரலை குறிக்குது. கிளான்ஸ்ல தைமஸ் சுரபியை குறிக்கிறோம். இது இதய பகுதியையும் குறிக்குது. இதயம், நுரையீரல், அன்பு, இரக்கம், கருணை, சமநிலை, உலகளாவிய அன்பு தொடர்பானது இந்த சக்கரம், அநாகத சக்கரம். 5வது சக்கரமான மணிபூரக சக்கரத்தை பத்தி பார்க்கிறோம். இந்த மணிபூரகம் எல்லோ, மஞ்சள் நிறத்தை கொண்டது. ரம் அல்லது ரங் அப்படின்னு சொல்லக்கூடியது. 10 இதழ்களை கொண்டது. இத நாபி பகுதியில உள்ளது. வர்மத்துல ஆயுள் காலம், குருல சொல்றோம். அதே மாதிரி எலமெண்ட்ல ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியை குறிப்பிடுது. மென்டல் பகுதியை கவர் பண்ணுது. மனம் சார்ந்து சிறப்பாக செயல்படுது. விரல்கள்ல நடு விரலை மையமாக வச்சு செயல்படுது. இதுல பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரபியை கொண்டிருக்கு. இது நரம்பு முடிச்சு பகுதி அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. கணையம், சக்தி, நம்பிக்கை, ஆற்றல் மையம், சூரிய நாடி பகுதியில இது அமைஞ்சிருக்கு. விருப்பம், செயல்பாடு, மன உறுதி தொடர்பானது. இந்த மணிபூரக சக்கரம் உடலின் மையப்பகுதி. உடலை 2 பகுதிகளாக முதல் பிரிக்கிறோம். தொப்புளுக்கு மேலேயும் தொப்புளுக்கு கீழையும். அதை 2ஆக இன்னும் பிரிச்சா 4 பாகமாகுது. இதனுடைய 4 பகுதிகள்ல இது மையப்பகுதி. இந்த 4 பகுதிகளும் ஒரே சம அளவுல இருக்கும். எடை போட்டு பார்த்தோம்னா ஒரே அளவுல இருக்கக்கூடியதுதான் நாபி சக்கரத்தினுடைய சிறப்பு. இந்த இடத்துல தவத்தை பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சித்தர்களோ இல்ல தவத்தில் சிறந்தவர்களோ இந்த தவத்திலிருந்து பிரபஞ்ச சக்தியை வாங்கி நம்ம மணிபூர சக்கரத்துல நிறுத்திடுவோம். ஒவ்வொரு தவறையும் நோயாளிகள் மீது செலுத்துறது சிரமமா இருக்கும். அதனால பிரபஞ்ச சக்தியை வாங்கி மணிபூரக சக்கரத்துல நிறுத்திடுவோம். தேவைப்படும் போதெல்லாம் டைரக்டா மணிபூரக சக்கரத்தை நினைச்சு அவங்களுக்கு பாஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை இங்கிருந்தே டைரக்டா செலுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த மணிபூர சக்கரம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம். இதன் நிறம் ஆரஞ்சு, காவி நிறம். மந்திரத்துல வம் அல்லது வங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதழ்கள்ல 6 இதழ்கள் கொண்டது. இது அடிவயிற்று பகுதியுடைய கால் சேரும் இடத்துல அமைஞ்சிருக்கு. அடிவயிற்றுல இருந்து கால். இத கல்லிடை காலம் அப்படின்னு சொல்லிட்டு வர்மத்துல சொல்றோம். சுக்கிரன் என்றது கொண்டது. மூலகத்துல நீர் மூலகம். எமோஷனல், அதாவது அதிகப்படியான உணர்ச்சி வயப்படுதல். கட்டை விரல், தொப்புளுக்கு அருகில் இந்த சாக்ரல் பிளக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இனப்பெருக்க உறுப்புகள், சிறுநீர் பை, கோனாட்ஸ் தட் இஸ் பால் உணர்வு சுரபி, பெண் சினைப்பை, ஆண் விதைகள் சம்பந்தப்பட்டது இவை. உணர்ச்சிகள், இன்பம், படைப்பாற்றல், அன்பு, பால் உணர்வு, மன உணர்வுகள், உடல் இன்பங்கள், வாழ்வின் அடிப்படை உணர்வுகளுடன் தொடர்பானது. படைப்பாற்றல், கற்பனை வளம், மனிதனின் இறப்பு மையமாக இது கருதப்படுகிறது. இந்த சுவாதிஷ்டானத்துல நம்ம மகரிஷி சொல்லியிருப்பாரு, அதிகப்படியான தவங்களை இந்த இடத்தில் நீண்ட நேரம் செய்ய வேண்டாம். காரணம் என்னன்னா, நல்ல ஆன்மாக்கள் குடிகொண்டு உள்ள இடம் மணிபூரக சக்கரம். தீய சக்திகள் கொண்டுள்ள இடம் சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை இந்த பலர் வேற விதமாக பயன்படுத்தவங்க இருப்பாங்க. இந்த பில்லி, சூனியம் இந்த மாதிரி எல்லாம் செய்யறவங்க இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துலதான் மையமாக கொண்டு இந்த பயிற்சிகளை செய்து ஏவல்களாக வெளியிடுவாங்க. அதனால்தான் இந்த இடத்துல ரொம்ப நேரம் தவம் செய்ய வேண்டாம் என்பது குறிப்பு. சில சமயங்களுக்கு இது அற்புதமான சக்கரம். இதுல இருந்து ஆற்றல்களையும் நம்ம கழிவுகளையும் வெளியேற்றிட்டா இந்த சுவாதிஷ்டான ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகளாக வருவாங்க. சோல் அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது
நாங்க தவம் செய்யக்கூடிய இடம் சுவாதிஷ்டான சக்கரத்துல இருந்து தான் ரிலீஸ் பண்ணுவோம். இங்க இருந்து நம்ம எடுத்து நம்ம தவத்தை மூலமாக அவங்களுடைய பவர்ல என்ன நெகட்டிவ் சோல் இருக்கோ இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆற்றலை இந்த இடத்துல பயன்படுத்தும். இதையே கொண்டு வந்து நல்ல ஆன்மாக்கள் குடிக்கொண்டு உள்ள மணிபூரக சக்கரத்துல நிறுத்திடுவோம். அப்ப அவங்களுடைய ஆற்றல் நல்ல தெய்வீக ஆற்றல் கொண்டதாக மாறிவிடும். கடைசி சக்கரமான 7வது சக்கரம் மூலாதார சக்கரம். இதன் நிறம் ரெட், சிவப்பு நிறம் கொண்டது. இதை ரூட் சக்கரா அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனுடைய மந்திரத்துல லம் அல்லது லங் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் கொண்டது. 4 இதழ்கள் கொண்டது. முதுகுத்தண்டு முடிக்கும் முடிவுக்கு சற்று கீழே இது அமைந்துள்ளது. கோசிஜியால் பிளக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்கு. மலவாயுக்கும் பிறப்புறுப்புக்கும் இடைப்பட்ட பகுதி இது. இத காலத்துல அண்டக்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சனி காற்று அப்படின்னு சனி இது சார்ந்தது. உள்ளங்கை மேடு, கைவிரல்ல உள்ளங்கை மேடை குறிக்கிறது. பிசிக்கல் பாடியை குறிப்பிடுறது. அட்ரினல் சுரபி, உடல் நலம், அடிப்படை ஆற்றல், பூமிக்குரிய ஆற்றல், அடிப்படை தேவதைகள், உடல் உறுதி, உயிர் வாழ்வுக்கான அடிப்படை ஆற்றலை கொண்டது. பாதுகாப்பு உணர்வு, உடல் தேவைகள் தொடர்பானது, வெகுளித்தன்மை, ஞானம், புனிதத்தன்மை, தூய்மை, மங்களம். இச்சுரபி அடிவயிற்றுக்கு கீழேயும் சிறுநீரகத்துக்கு மேலேயும் 2ஆக உள்ளது. இந்த சுரபி உடலின் பல உறுப்புகள் சம்பந்தப்பட்டது. ஆன்மாவின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. ஆன்மாவின் ஆன்மீக வளர்ச்சிக்கு இது இடமாக அமைகிறது. இது பால் உணர்வுக்கு ஆதாரமாக இருப்பது. இதன் மூலம்தான் பிறப்பு ஏற்படுகிறது. இந்த மூலாதார சக்கரத்துல பொதுவாகவே இங்கிருந்து எந்த ஒரு ஹீல் பண்ணியும் இங்கிருந்து அவங்கள கழிவுகளை வெளியேற்ற முடியாது, நெகட்டிவ. ஏன்னா இது தவத்தால் மட்டுமே அவங்க வினைப்பதிவிலிருந்து வெளிப்படும். அதனால நாங்க ஹீல் பண்ணும்போது கூட நீங்கள் உங்களுடைய மன தூய்மையும் தவ தூய்மையின் பயனாக அப்படின்னு தான் நாங்க ஹீல் பண்ணுவோம். ஒவ்வொரு சக்கரங்களிலும் மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே இரு கைகளையும் பக்கவாட்டில் நீட்டி மந்திரத்தை வாய்விட்டு சொல்லிக்கொண்டே இரு கைகளையும் மெதுவாக குவிக்க வேண்டும். தினம் தினம் பலமுறை செய்தல் வேண்டும். இவ்வாறு செய்தால் 100 மடங்கு ஆற்றல் பெருகும். இது அடுத்தது ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் பார்க்கிறோம். பயிற்சியாளர்கள் தொடர வேண்டியது உள்மன பயிற்சி அப்படின்னு சொல்றோம். ரேக்கி மருத்துவம் செய்வதற்கும் ரேக்கி தியானம், சக்கரா தியானம் செய்வதற்கும் அடிப்படையாக இருப்பது ரேக்கியின் உள்மனதில் பதிவு செய்யும் பயிற்சியாகும். இந்த பயிற்சியை இங்கு கூறப்படுவது போல் செய்ய வேண்டும். ரேக்கியை உள்மனதில் பதிவு செய்தால்தான் இந்த பயிற்சி எடுத்ததற்கான பயன் கிட்டும். தயாரிப்பு பிரிப்பரேஷன் சொல்றோம். ஒரு காற்றோட்டம் உள்ள சற்று வெளிச்சம் குறைந்த அறையில பயிற்சியாளர்கள் வசதியாக ஆசனத்தில் அமர வேண்டும். அறையில் நறுமணம் வீச ஊதுவத்திகளை கொளுத்தி வைக்கலாம். மெல்லிய ஒளி நாடாவையும் பயன்படுத்தலாம். இதுல ரேக்கி ஆசான் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அட்டையை கொடுக்கிறாரு. அந்த அட்டையின் மையத்துல 1/2 அங்குலம் விட்டம் உள்ள கருப்பு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியினுடைய அட்டையிலுள்ள உள்ளங்கையில அந்த யார் ட்ரீட்மெண்ட் தர்றமோ அவங்க கையில கொடுத்துட்டு உங்க உடல்ல ஆடை அணிகலங்கள்லாம் தளர்வா வச்சுக்கோங்க. கண்களை மூடி அந்த மூச்சு காற்றை லேசா உள்ளே இடுங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் கும்பகம் பண்ணுங்க, சற்று விரைவாக வெளியில விடுங்க. இவ்வாறு 3 முறைகள் கண்களை திறந்து கையில் உள்ள அட்டைகள் இருக்கும் கருப்பு புள்ளிகளை கண்களை இமைக்காமல் உற்று பாருங்க. சில நிமிடங்களுக்கு பிறகு உங்கள் கண்கள் கனக்க ஆரம்பிக்கும். கண்கள் இப்பொழுது லேசாக துடிக்க ஆரம்பிக்கும். இனிமேலும் உங்களால் கண்களை திறந்து இருக்க முடியாது.
அதனால கண்களை மூடவும், கவனத்தை என்னுடைய வார்த்தைகள் மீது வைக்கவும், கவனம் வேறு எங்கும் செல்லக்கூடாது. நான் கூறும் கட்டளையின்படி உணர்வு பூர்வமாக செயல்பட வேண்டும். நான் சொல்லுகின்ற முழு வார்த்தைகளை முழு மனத்தோடு கேட்டு ஒத்துழைக்க வேண்டும். கட்டளை தரணும். இப்பொழுது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீர்கள். என்னுடைய வார்த்தைகள் மட்டுமே உங்களுடைய காதுகளில் கேட்கும். மற்றவர்கள் பேசும் பேச்சும் மற்ற ஒலிகளும் உங்களுடைய காதுகளில் கேட்காது. இப்பொழுது நம்ம 20 கவுண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இதோட நியரிங் கம்ப்ளீஷன் வரும். நான் இப்பொழுது 20 என்று கூறி உங்களுடைய தலையின் உச்சி பகுதி துரியத்துல கனமாகவும் இறுக்கமாகவும் இருந்தது, அது இப்பொழுது தளர்கிறது. கணங்கள் மறைந்து லேசாக மாறிவிட்டது. ஒரு வெம்மையான உணர்வு ஏற்படுகிறது. அந்த தளர்வு நிலை கீழே இறங்கி உங்களுடைய நெற்றியை ஆக்னை அடைந்து அங்கே தளர்வினை உண்டாக்கி உள்ளது. அடுத்தது 18வது பாயிண்ட். உங்களுடைய 2 கண்களும் தளர்கின்றன. கணம் மாறி வெம்மை ஏற்படுகிறது. 17வது பாயிண்ட். உங்களுடைய 2 காதுகளும் தளர்கின்றன. 16வது பாயிண்ட். உங்களுடைய வாய், அதை சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்தும் தளர்கின்றன. 15வது பாயிண்ட். 2 கன்னங்களும் தளர்ந்து செம்மையான உணர்வு ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது கழுத்து பகுதி தளர்கின்றது. உங்களுடைய தலை முழுவதும் தளர்ந்து காணப்படுகிறது. 14வது பாயிண்ட். தளர்வு நிலையானது. இப்பொழுது கழுத்து பகுதி முழுவதும் கனம், இறுக்கம் போன்றவை மறைந்து லேசாகவும் தக்கை போன்றும் உணர்வினை ஏற்படுத்துகின்றது. வெம்மை உணர்வு உண்டாகி உள்ளது. அடுத்த பாயிண்ட் 13வது பாயிண்ட். 2 தோள்பட்டைகளும் தளர்கின்றன. அங்குள்ள எலும்புகள், நரம்புகள், இரத்த குழாய்கள், தசைகள் தளர்கின்றன. வெம்மையான உணர்வு ஏற்படுகின்றது. 12வது பாயிண்ட். 2 மேற்புற கைகளும் தளர்வடைகின்றன. கனம் மறைந்து விட்டது. வெம்மை உணர்வு ஏற்படுகின்றது. அடுத்த பாயிண்ட். 2 கைகளும் தளர்ச்சி அடைகின்றன. வெம்மையான உணர்வு ஏற்படுகிறது. 2 கைகளும், அதாவது 10 விரல்களும், கைகளுடைய 10 விரல்களும் தளர்ச்சி அடைகின்றன. வெம்மையான உணர்வு செயலற்ற கரங்கள் அற்புதமாக செயல்படுகிறது. 10வது பாயிண்ட். உங்களுடைய நெஞ்சு பகுதி இப்பொழுது தளர்கின்றன. நெஞ்சின் உள்ளே இருக்கும் நுரையீரல்கள், இருதயம் கூட தளர்வடைகின்றன. அதனால் சுவாசமானது லேசாக செயல்படுகின்றது. இதயம் தளர்வதால் இரத்த ஓட்டமானது வேகம் குறைந்து காணப்படுகிறது. 9வது பாயிண்ட். இப்பொழுது உங்களுடைய வயிற்று பகுதி முழுவதும் தளர்ச்சி அடைகின்றது. வெம்மையான உணர்வு உண்டாகிறது. 8வது பாயிண்ட். அடி வயிறு இப்பொழுது தளர்ச்சி அடைவதால் வயிறு, அடிவயிறு, இந்த 2 உறுப்புகளும் தளர்வடைகின்றன. வெம்மையான உணர்வு ஏற்படுகிறது. 7வது பாயிண்ட். உங்களுடைய 2 தொடைகளும் தளர்வடைகின்றன. வெம்மையான உணர்வு ஏற்படுகிறது. 6வது பாயிண்ட். உங்களுடைய கால்கள் 2ம் தளர்வடைகின்றன. லேசான உணர்வு ஏற்படுகிறது. வெம்மையான உணர்வினை ஏற்படுத்துகிறது. 5வது பாயிண்ட். உங்களுடைய முழங்கால், மூட்டுக்கள் 2ம் தளர்வடைகின்றன. மூட்டுக்கள் 2லும் எலும்பு மஜ்ஜைகள் நன்கு இயக்கம் அடைகின்றன. வெம்மையான உணர்வினை ஏற்படுத்துகிறது. 4வது பாயிண்ட். உங்களுடைய கணுக்கால் மூட்டுக்கள் தளர்வடைகின்றன. வெம்மையான உணர்வினை ஏற்படுத்துகிறது. இப்பொழுது உங்களுடைய 2 பாதங்களும் தளர்வடைகின்றன. அங்குள்ள எலும்புகள், தசைகள், நரம்புகள், இரத்த குழாய்கள் ஆகியவை அனைத்தும் தளர்வடைகின்றன. 2வது பாயிண்ட். உங்களுடைய 2 கால்களிலும் உள்ள விரல்கள் அனைத்தும் தளர்வடைகின்றன. வெம்மையான உணர்வு ஏற்படுகிறது. கடைசி பாயிண்ட். இப்பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் தளர்ந்த நிலையில் உள்ளது. அற்புதமான தளர்வு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் தளர்வு அடைந்து உள்ளன. தளர்ச்சி நிலை என்பது ஒரு அற்புதமான அனுபவம் ஆகும். உங்களுடைய உடலும் மனமும் தளர்ந்த நிலையில் இப்பொழுது இருக்கின்றன. என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய உள் மனமானது கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய உள் மனம் சக்தி வாய்ந்தவை.
என் சக்தி வாய்ந்த வார்த்தைகளை உங்களுடைய மனமானது கேட்டுக்கொண்டு என் கட்டளைப்படி செயல்படுகிறது. உங்களுடைய உள் மனமானது வாழ்நாள் முழுவதும் எனது கட்டளைகளை கேட்டு செயல்படும். உங்களுடைய உள் மனம் நான் சொல்லும் அறிவுறுத்தல்களை கேட்டு அதன்படி செயல்படும். என் வார்த்தைகள் உங்கள் உள் மனம் என்றைக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளும். நீங்கள் ஒழுக்கமுள்ள பெற்றோர்களின் பிள்ளைகள். எல்லோருடனும் அன்போடும் பாசத்தோடும் பழகும் குணமுடையவர்கள். மிகவும் அடக்கமானவர்கள். உதவி செய்யும் எண்ணம் உடையவர்கள். மற்றவர்கள் மீது மரியாதையும் அன்பும் காட்டும் தன்மை கொண்டவர்கள். படிப்பதிலும் புது புது விஷயங்களை கற்பதிலும் விருப்பம் கொண்டவர்கள். உங்களுக்கு நிறைய ஞாபக சக்தி உள்ளது. எதை படித்தாலும், எதை கேட்டாலும், எதை பேசினாலும், எதை நினைத்தாலும், எதை பற்றி எழுதினாலும் அவை அனைத்தும் உங்கள் நினைவில் நிற்கும். பொறுமையானவர், அமைதியாக இருப்பவர்கள், சமாதானமாய் பேசும் பண்பாளர், எதையும் எளிதாக கொள்ளும் குணமுடையவர், எல்லோரையும் அரவணைத்து செல்லும் சிறப்பு மிக்கவர், எல்லோருடனும் நெருங்கி பழகும் குணமுடையவர், ஏற்றுக்கொண்ட பணியை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர், நாணயம் தவறாதவர், நேரம் தவறாதவர், மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற கொள்கை உடையவர், ரேக்கி என்னும் கலையை கற்று மற்றவர்களுடைய நோய்களை குணமாக்கவும் தாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நல் நோக்கத்தில் ரேக்கி என்னும் தியான மருத்துவம் அவசியம் தேவை என்பதை நன்றாக உணர்கிறீர்கள். நீங்கள் ரேக்கி தேவதையை மனதில் எண்ணி வணங்கி, ரேக்கி என்னும் பிரபஞ்ச ஆற்றலே என் உச்சந்தலையில் உள்ள துரிய சக்கரத்தின் வழியாக ஊடுருவி என் உடலில் பாய்ந்து என் 2 கரங்களிலும் வெளிப்பட வேண்டும். உன்னை நான் வணங்கி என் துரிய சக்கரத்தினுள் புகுந்து அபரிமிதமான ஆற்றலை கரங்களுக்கு தர உன்னை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஓ ரேக்கி தேவதையே, உடனே என் கரங்களில் இருந்து அபரிமிதமாக வெளிப்பட வேண்டுகிறேன். உன்னுடைய ஆற்றலை கொண்டு நோயில் வாடுவோருக்கும் நோய் நீங்கவும் நோயின்றி நிவாரணம் அடையவும் உன்னுடைய ஆற்றலை எனக்கு வழங்கு என்று மன்றாடுகின்றேன் என்று கூறணும். நான் எப்பொழுதெல்லாம் ரேக்கி என நினைக்கின்றேனோ அந்த தருணத்திலேயே உன்னுடைய ஆற்றலானது என்னுடைய துரிய சக்கரத்தில் இருந்து என் உடலுக்குள் சென்று கரங்களின் வழியாக வெளிப்பட வேண்டும். உன்னுடைய ஆற்றலை மற்றவர்கள் மீது செலுத்தி அவர்களுடைய எத்தனை நோய்களையும் குணமாக்கும் சக்தியை எனக்கு தர உடனே என் துரிய சக்கரத்தில் இருந்து என் உடலுக்குள் சென்று கரங்களில் இருந்து வெளிப்பட வேண்டுகிறேன். நான் எப்பொழுதெல்லாம் உன் பெயரை என் மனதுக்குள் நினைக்கும் போதெல்லாம் என் உடலில் உன் ஆற்றல் பெருக்கெடுத்து ஓட அருள் புரிவாயாக என்று ரேக்கி தேவதையை வணங்க வேண்டும். ரேக்கி என்னும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடைய உள் மனதில் இன்று ஆழ புகுந்து விட்டது. நிலையாக நிலைத்து நிற்கிறது, என்றும் நீடித்திருப்பது. நீங்கள் இந்த ரேக்கி ஆற்றலை நோய் நீக்கவும் சக்தி ஊட்டவும் நற்செயல்களுக்கு பயன்படுத்துவீர்கள் என்று மிகா உசி அவர்கள் மீது ஆணையிட்டு கூறுகிறீர்கள். இது சத்தியம். இந்த சத்திய பிரமாணத்தோடு இத்தளர்வு நிலை முடிவடைகின்றது. நான் 5 முதல் தலைக்கீழாக ஒவ்வொன்றாக எண்ணுவேன். 1 என்று கூறி முடித்தவுடன் கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வரலாம். அப்படியே கண்களை மூடி கைகளை நல்லா கைகளை தேய்ச்சிக்கிட்டு கண்களை திறக்கலாம். இதுதான் ரேக்கியனுடைய. இதுக்கப்புறம் பத்திரிகையார் ஒரு கவி சொல்றாரு, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலன்களை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு சொல்றாரு. அதனால்தான் தியானம் செய்பவர் கண்டிப்பாக ஆங்காரத்தை அடக்கிய பின்புதான் அமர வேண்டும். ஐம்புலன்களின் இயக்கத்தையும் நிறுத்த வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டால் தூக்கத்தில் சுகமும் விழிப்பில் உற்சாகமும் கண்டிப்பாக ஏற்படும். இந்த ரேக்கி ஆசான்
பயிற்சியாளர்களை தலைநிலைக்கு கொண்டு வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் பயிற்சியாளர்களை அழைத்து சென்று தன்னை மறந்த ஆழ்நிலையில் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது துரிய சக்கரத்தையும் அதன் நிறம், மந்திரம் இவைகளை கூறுகிறார். பயிற்சியாளர்கள் அவர் கூறிய வண்ணம் மனக்கண்ணால் துரிய சக்கரத்தை கண்டு மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக் கொண்டு அதன் நிறத்தையும் காணுகின்றனர். அவ்வாறே மற்ற சக்கரங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாய் இடம், நிறம், மந்திரங்களை இவர் கூறுகிறார். பயிற்சியாளர்களும் அவர் கூறியபடியே மனக்கண்ணால் இடத்தையும் நிறத்தையும் காணும் பொழுது அதற்குண்டான மந்திரத்தை மனதில் சொல்லிக் கொள்கின்றனர். இவ்வாறு 7 சக்கரங்களையும் பயிற்சி செய்தவுடன் அவர்கள் கண் விழிக்கச் செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருவார். இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த பின்னர் சக்கர தியானத்தின் அனுபவங்களை கூறுமாறு கேட்டுக்கொள்வார். அவ்வாறே பயிற்சியாளர்களும் தங்களுடைய அனுபவங்களை விவரிப்பார்கள். இத்தகைய அனுபவத்தை வேறு எந்த பயிற்சியிலும் காண முடியாது என்று உறுதியாக சொல்லலாம். குறிப்பு: 3 நிமிடங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலையும் மனதை நிறுத்தி மந்திரம், நிறம் இவைகளை கூற வேண்டும். இம்மூன்று செயல்பாடுகளையும் 3 நிமிடங்களில் ஒவ்வொரு சக்கரங்களிலும் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்துவிட்டால் நம்மளுடைய ஆற்றல், பிரபஞ்ச சக்தி எப்பொழுதும் சிகிச்சை பெறுபவரின் உடலில் நிலைபெற நின்று செயல்படும். அவ்வாறு நிலை பெற்று விட்டால் உடலில் உள்ள பல சிக்கல்களை நம்மளிடமிருந்து கண்டிப்பாக விடுபட்டு விடும். இந்த சிகிச்சை பெறுபவரை கண்களை லேசாக திறக்க செய்வதற்கு படுக்கையில் இருந்து எழுந்திருக்க சொல்லலாம் விரிவாக. ஆனால் இந்த பயிற்சியை ஒரு அற்புதமான இந்த தெய்வீக சக்தி கொண்ட இந்த ரேக்கி பயிற்சியை பயிற்சியாளர்களுக்கு கொடுத்துடலாம். ஆனா செய்யக்கூடிய ஆசான் குரு என்பவர் தன்னை முதல்ல பயிற்சிக்குரியதாக மாற்றிக்கொள்ளணும். கைகளை தூக்கி உயர்த்தி நம்ம அந்த ஆறாக்குள்ளார வந்துட்ட பிறகுதான் இதை பாசிங் கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லைன்னா அதனுடைய நெகட்டிவ் ஒரு சோல் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மீடியேட்டர் நம்ம தான். இந்த மீடியேட்டர் நம்ம இருந்தா நம்மளதான் கேட்கும். நம்ம உடம்புக்குள்ளார அதனுடைய நெகட்டிவ் பிளாக்ஸ் எல்லாமே நம்மக்குள்ளார போயிடும். அதுக்கு நிறைய போஸ்டர்லாம் இருக்கு. அந்த முறையில நம்ம முதல்ல ஆறாவை டெவலப் பண்ணி பிரபஞ்சம் வரையில் ஆற்றலை உயர்த்தி பாதாளம் முறையில் கீழிறக்கி பக்கப்பகுதியில் அதை நிலைநிறுத்தின பிறகு நம்ம அதுக்குள்ளார இருந்துட்டோம்னா நமக்கு அதை நெகட்டிவ் பிளாக்ஸ் எதுவுமே நம்ம உடம்புக்குள்ளார வராது. தைரியமா இருக்கணும். அதுக்கு நிறைய உப்பு தண்ணியை கையில கழுவிக்கலாம். உப்பு தண்ணியை நம்ம குளிக்கலாம். அதுல அது மட்டும் இல்லாம ஒரு கப்புல உப்பை வச்சுட்டு எங்கேயாவது மூளையில வச்சுட்டோம்னா நம்ம ரேக்கி பாசிங் கொடுக்கும் போது ரொம்ப சிறப்பாக அமையிடும். இதோட ரேக்கி தவம் நிறைவு பெறுகிறது. இதுவரை 7 சக்கரங்கள் குறித்து இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும், மேலும் பலர் என்னுடைய மையத்தை சார்ந்த பல மருத்துவ மாணவர்களும் மருத்துவர்களும் இதுல கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பளித்த ஆலியார் பிரபஞ்சத்தினுடைய சிறப்புமிக்க ஆலியாருடைய அறிவு திருக்கோயிலை பாதம் தொட்டு பணிந்து வணங்கி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. சிறப்பான உரைங்கய்யா, அருமையான விளக்கங்கள். இன்றைய சிறப்பான உரையின் நிறைவாக 9 மையங்கள் பற்றி, மனித உடல், மனம் மற்றும் ஆன்மீக வாழ்வுடன் எவ்வாறு ஆழமாக தொடர்புடையது என்பதை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. எளிமையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார். நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒவ்வொரு மையமும் சக்கரம் எவ்வாறு குறிப்பிட்டு உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்துகிறது, அவற்றின் நிலை, அதனுடைய நிறம் மற்றும் ஆரோக்கியம், வாழ்க்கை சமநிலை எவ்வாறு முக்கியம் அப்படின்னு ஒவ்வொன்றும் தெளிவா ஒவ்வொரு சக்கரத்தையும் பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரேக்கி சக்தி மனித உடலில் எவ்வாறு பாய்ந்து மன அழுத்தம், சோர்வு, உடல் வலி போன்றவற்றை குறைத்து இயற்கையாக குணப்படுத்தும் ஆற்றலை தூண்டும் என்பதை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஒவ்வொரு சக்கரமும் சரியா செயல்படும் போதுதான் உடலின் சக்தி ஓட்டம் சீராக இருந்து ஆரோக்கியம் மேம்படும்.
அதே நேரத்துல ஒரு சக்கரத்துல எதுல தடை ஏற்பட்டாலும் தளர்வோ ஏற்பட்டாலும் அது சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் எவ்வாறு பாதிப்படையும், எவ்வாறு அதை மேம்படுத்திக் கொள்ளலாம், ஒவ்வொரு உறுப்புகளையும், ஒவ்வொருவரும் எவ்வாறானவர், எத்தகு தன்மையுடையவர் என்பது பார்த்தீங்க. அம்மா லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். திரும்பி வருவாங்க. அம்மா இருக்கீங்களா? ரம்யாம்மா? ஓகே, பரவாயில்லைங்க ஐயா. மிக மிக அருமையான உரைங்க ஐயா. விளக்கமா சொன்னீங்க, பிரமாதமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். எனக்கு ஒரு கேள்விங்க உங்ககிட்ட. எல்லாருமே கேள்வி கேட்கலாம் ஐயா கிட்ட. யாராவது கேள்வி நான் எல்லாரையும் அன்மியூட் பண்றேங்க. எல்லாம் அன்மியூட் பண்ணாச்சுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணாச்சு. எல்லாரும் வீடியோல வரலாம், அன்மியூட் பண்ணலாம், கேட்கலாம். ஐயா ஒரு கேள்விங்க ஐயா. டாக்டர் ஐயா வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம், வாழ்க வளமுடன்மா. நான் ஒரு கேள்வி கேட்டுறேன் சமுடி சேமா. அதுக்கு முன்னாடி ஐயா நீங்க சொன்னீங்க சில பேருக்கு வந்து குண்டலினி பிரச்சனை இருக்குல்ல. என்னங்க ஐயா? குண்டலினி டிஸ்டர்பன்ஸ், சில பேர் குண்டலினி பிரச்சனை வராங்க. ஆமாங்க ஐயா. நீங்க சொன்னீங்க அவங்க வரும் பொழுது நீங்க அவங்களும் சுவாதிஷ்டானத்துல இது ஆற்றல கொடுத்து மணிப்பூரத்தை கொண்டு போறீங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. அது மேல மேல பிளாக்கா இருந்துச்சுன்னா? இல்லைங்க ஐயா, நம்ம வந்து இது வந்து ஹீலிங் பர்பஸ் மட்டும்தான் நான் சொன்னேன். இதுல என்ன நடக்கும்னா, யாராவது ஒருத்தருக்கு சோல் அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒரு அதாவது ஏவல் இந்த மாதிரி பில்லி சூனியம் பண்றவங்க அவங்க எங்க இருப்பாங்கன்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நினைச்சுதான் அவங்க மேல ஏவலை விடுவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஏவல் விடுறவங்களுக்கு அங்க இருந்துதான் ரிலீஸ் பண்ண முடியும். அததான் நாங்க என்ன பண்ணணும், ஒட்டு மொத்தமா அதை எடுத்து சுத்தப்படுத்திடும். நல்ல ரேக்கி ஃபயர் ரேக்கி ஃபயர் ரேக்கி ஃபயர்னு சொல்லிட்டு அந்த இடத்த வழிச்சு எடுத்து கம்ப்ளீட்டா ஃபயர் பண்ணிட்டு அந்த இடத்த மறுபடியும் டவுசிங் பண்றதால செக் பண்ணுவோம். இந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவ் சோல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படி கிளியரன்ஸ் ஆயிட்டுச்சுன்னா தான் விடுவோம். அப்படி வரும்போது யார் பயிற்சியாளருக்கு நம்ம நோய் நீக்கிறதுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்துல நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ், ஒரு வைப்ரேஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதோடைய பாதிப்பு, இந்த பாதிப்புக்குள்ள இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணும் போது என்ன பண்ணிடுவோம்னா திரும்ப மறுபடியும் அதை உயர்த்திடுவோம். ஏன்னா பாதுகாப்புல அவங்க இருக்கணும். அதுக்கு நம்ம மகரிஷி சொல்லி கொடுத்தபடி மணிபூரக சக்கரம் தான் நம்ம வந்து சித்தர்களுடைய இருப்பிடம். அந்த இடத்துல நம்ம வந்து நிலைநிறுத்தி வச்சுட்டோம்னா அவங்க சேஃபர் ஜோன்லயே இருப்பாங்க தவிர இந்த சோல் உள்ள சுவாதிஷ்டானத்தை ரீச் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல அவ்வளவு ஒரு பாதுகாப்பாக நம்ம கிரியேட் பண்ணி தரலாம். அதுக்காக தாங்க ஐயா தர்றது. சரி, நன்றி நன்றிங்க. அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்டுங்க. இங்க இருக்க ஒரு சில பேர் நம்முடைய ஸ்கை யோகா பயிற்சியை செய்யாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கடந்த 5 வருடமாக அடிப்படை பயிற்சி அகத்தாய் 1, அகத்தாய் 2, அகத்தாய் 3, பிரம்மஞானம் எல்லாமே ஆன்லைன் நடந்துட்டு இருக்குங்க. ஆன்லைன் நடந்துட்டு இருக்கு. 4 மொழி நடக்குது: தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு. உங்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க, நேரில் வர முடியாத பட்சத்துல அவளை நீங்கள் ஆன்லைன் சேர்த்து விடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நிச்சயமாக ஒரு அருமையான விஷயங்க. அது உனக்கு பகிர்ந்து ஆசைப்படுகின்றேன். மிக்க நன்றி. பேக் டு ரம்யாம்மா. ரம்யாம்மா, இப்ப ஜஸ்ட் நாங்க பேசி முடிச்சிட்டோம். இப்ப கேள்விக்கு போயிட்டோம். ஓகே, அது யோட லைன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஆமா, சாமுடி சிவமா கேள்வி சொன்னாங்க. சாமுடி சிவமா நீங்க பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அம்மா ரம்யா அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. குமாரசாமி ஐயா, டாக்டர் ஐயா வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. மிக சிறப்புங்கய்யா. நம்ம ஆலியார்ல அடிக்கடி சந்திச்சிருக்கிறோம் ஜெயந்தி அம்மாவோட. பார்த்தேன் நான், நீங்க தானா? ஓ, குமாரசாமி யாருன்னு யோசனை பண்ணேன். அப்புறம் பார்த்துட்டு ஓ ஐயா தானா அப்படின்ற ஒரு கொஞ்சம் நெருங்கிட்டோன்னு தோணுச்சு. அப்புறம் நீங்க இந்த இதுல வந்து பேசுனது ரொம்ப சிறப்புங்கய்யா. இப்ப நீங்க பயிற்சிங்களை சொல்றப்பங்கய்யா, நம்ம மகரிஷி பயிற்சி ஸ்கை யோகால அத்தனையும் இருக்கு இல்லைங்கய்யா. மகரிஷி எல்லா இதுலயும் ஆய்வு பண்ணி தானுங்களே சிம்பிளா கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப நீங்க இத சொல்றப்ப எனக்கு வந்து நம்ம ரிலாக்ஸேஷனோ 9 மையதவம் அது இன்னும் கொஞ்சம் இப்ப நம்மளுக்கு சொல்றதும் ஆசிரியர் பெருமக்கள் அதானே சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணீங்களா அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்தா உங்களுக்கு சீக்கிரம் கியூர் ஆயிடும் அப்படின்றாங்க இல்லைங்களா ஐயா? அததான் நீங்களே எடுத்து வலியுறுத்துறீங்க. நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறீங்களா ஐயா? நான் வந்து அக்குபஞ்சர்ல பிஹெச்டி இருக்கேம்மா.
அது ஐயா மட்டும் இல்லாம ஆ அக்குபஞ்சர்ல பிஹெச்டி இருந்தாலும் ஆமாங்கய்யா நான் வந்து யாருக்காவது தனியா ஆ கொடுக்கணும், கிளினிக் டைம்ல கொடுக்க மாட்டேன். இதை தனியா ம் நேரத்துலதான் வகுப்பு வந்து இந்த ஆ மாதிரி ஹீலிங் எல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே சோல் சரி பேசிஸ்ல ஆயிடும். ஒரு சரி குழந்தைகளோ ரொம்ப ஆ வயதானவங்களோ இருந்தா இந்த இடத்துல வச்சு ஆ கூடாது. நெகட்டிவ் அவங்க உடம்புக்கு போயிடும். ம் அவங்கள அதுதான் சப்கான்சியஸ் ஹீலிங் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு ஆ ஏதாவது ஒரு சோல் அட்டாச்மெண்ட் ஆ இருந்துச்சுன்னா ஆழ்நிலை தூக்கத்துக்கு எடுத்துட்டு போயிடும். ஓ சரி ஆழ்நிலை சரி தூக்கத்துக்கு எடுத்துட்டு போனா அவங்க ஓகேங்க. ஒரு மிக டெட் பாடி சிறப்பான மாதிரி விளக்கம் ஆயிடுவாங்க. கொடுத்தீங்க. ஆமாங்கய்யா. கூட ஆமா ஆமா. அதனுடைய இல்ல blood அதனாலதான் நிறைய இதெல்லாம் வராது. பார்த்திருக்கேன். ஆ ஆ அதனால ரொம்ப அவங்களுக்கு இத சிறப்புங்க. ஹீலிங் ஏன்னா மனவளக்கலைக்காரங்க இதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒண்ணு ஆமா இருக்குன்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். வேணுங்க. ஆனா ஏன்னா மகரிஷி மகிழ்ச்சியே பயிற்சியிலே குண்டலினி தான். இருக்கு. ஆ ஆமாங்கய்யா அதனால ஆமாங்கய்யா. இது மிக சப்கான்சியஸ் சிறப்புங்க. கூட்டு போயிடும். நன்றிங்க நன்றிங்க. வாழ்க வளம். ஆமா ஆ சப்கான்சியஸ் கூட்டு சரி. போயிட்டு இத ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். ஃபார் ஆ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஒரு 20th இயர்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஆ தற்சமயத்துல வந்து ஒரு 40 வயசு ஆனா கூட 20 வயசுல நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணிடுவோம். ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு ஓ இடத்துல எடுத்துட்டு ஆ போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது பிளாக்ஸ் இருந்துச்சா இல்ல வேற ஏதாவது அந்த இடத்துல சோல் பிரச்சனை இருந்துச்சா டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சான்னு ஆ பார்த்துட்டு அந்த இடத்தை ஆ எரேஸ் பண்ணிடுவோம். எரேஸ் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் ஆ ஸ்டெப் அப் பண்ணிட்டு கரண்ட் இயர்ல எந்த ஆ இயர்ல 45th இயர்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து ரிலீஸ் ஆ பண்ணிட்டு அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருவோம். இதுதான் இதனுடைய ஓ சிறப்பு. எந்த வருஷத்துல இருந்தாலும் அப்ப மகரிஷி சொல்லுவாங்க பிறப்பு வந்து ஆ நம்ம நம்மளுடைய குழந்தைகள்ல இருக்கும்போது இருக்கலாம், கர்ப்பத்துல இருக்கும்போது இருக்கலாம், இல்ல முன் ஜென்மத்துல இருந்தா கூட ஆ எடுத்து நம்ம பின்னாடி போயிடுவோம். அவ்வளவு தூரத்துக்கு இதை ஓ ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம எடுத்துன்னு போக முடியும். ஆ அதை எல்லாமே ஆ டவுசிங் கண்டுல மூலமாக இதை பார்க்க முடியும். இன்னொரு டவுட்டுங்க எனக்கு. இந்த நீங்க பிரபஞ்ச சக்தியை வந்து தேவதைன்னு சொன்னீங்க. அப்ப நம்ம ஆமாமா சக்திகள் அந்த பிரபஞ்ச சக்தி தானே அதுக்கு ஒரு பேர் கொடுத்து தேவதைன்னு சொல்றீங்க. ஆமாமா அது ரேக்கில பக்தி மார்க்கம் வந்துடுற மாதிரி இருக்குது. ஆமாமா ரேக்கில சொல்லும் போது ரேக்கி தேவதை அப்படின்னு ஆ அந்த வார்த்தையை ஆ பயன்படுத்துறாங்க. நம்ம சொல்லும் போது சரி பிரபஞ்ச சக்தி குண்டலினி ஆ சக்தி இது எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோமா. சரிங்க. வாழ்க எல்லாம் வளமுடன். எல்லாம் எங்க சுத்தினாலும் இறைநிலையே அது ஒண்ணுதான்மா. எங்க கண்டிப்பா சுத்தினாலும் வேதாத்திரியத்துக்குள்ள வந்துடுறேங்க எங்க சுத்தினாலும். ஆமா எங்க சுத்தினாலும் ஒரு வாழ்க இடத்துக்கு வரணும்னா வளமுடன். நன்றிங்க. இறைநிலையோட நம்ம ஆ ஐக்கியமாக எங்க பிறந்து வந்தோமோ அங்கதான் போய் ரீச் ஆக போறோம். அது நடைப்பட்ட தூரத்துலதான் நம்ம ஆமாங்க. என்னென்னலாம் கலங்கங்களாக நம்ம வந்து பதிவுகளாக நம்ம பார்க்கணும். கண்டிப்பாங்க கண்டிப்பா. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. வாழ்த்துக்கள். வாழ்க இதுல வாழ்க ஏதாவது வளமுடன். கேள்விகள் ஐயா இருந்தா கூட டாக்டர் ஐயா கேட்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். யாராவது கேள்வி கேட்டா டவுட் கேள்வி சொல்லலாம். ஒரு few minutes தான் இருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்ல நம்ம ஐயா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைவு நன்றி ஐயா, பண்ணிக்கலாமா? நன்றி கேள்வி ஐயா. இல்லைன்னா நிறைவு ஆமா நிறைவு பண்ணிக்கலாமாங்கய்யா? அனைவருக்கும் ஆமா 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 வாழ்த்துக்கள். மிக்க இதெல்லாம் நன்றி நன்றி. வாய்ப்புகள் வந்து ஆடியார்ல கொடுத்தா கூட வந்து சர்வீஸ் பண்றதுக்கு இருக்குங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா. ஏதாவது இது வந்து 14 மிராக்கிள் பாயிண்ட்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்கேங்க ஐயா. மகரிஷி வந்து நமக்கு 14 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காரு கொடுத்தாரு தவிர அதுக்குள்ளார என்னென்ன ரிசல்ட் இருக்குன்னு சொல்லல. சரி அந்த சரி சரி பயிற்சிகளை வந்து சுக்குமமாக அமைச்சிட்டாரு. இதனுடைய பயிற்சிகளுக்கு 14 பாயிண்ட்களுக்கு மிராக்கிள் 14 மிராக்கிள் பாயிண்ட்ஸ் நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். ஐயாக்கள் ஓகே ஓகே பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கூட வந்து ஆடியார்ல வந்து கூட எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். வாங்கய்யா வாங்க ஷூர் கண்டிப்பா கண்டிப்பா செய்யலாங்கய்யா. நன்றிங்க மிக்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ரொம்ப வளமுடன். நன்றிங்க நன்றிங்க. நன்றி வாழ்க ரம்யா அம்மா. வளமுடன். ஓகே அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். நன்றி. அம்மா வாழ்த்துருங்கம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான கேள்விகள் நமஸ்காரம் கேட்ட ஐயா. அனைவருக்கும். என்னங்கய்யா என்னம்மா? 344. நமஸ்காரம் ஐயா. எனக்கு அந்த தோல் வியாதி எந்த சக்கர சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க ஆசை. என்னம்மா கேட்கல? தோல் வியாதி தோல் வியாதி எந்த 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 சக்கரத்தோட தொடர்புடையது? அந்த மிக்சர் வாங்கணும். சரி பே பண்ணிடுறேன், நான் வாங்கிடுறேன். வேற ஏதாவது வேணுமா ஸ்வீட்? டாக்டர் ஐயா அவங்க கேக்குறாங்க தோல் வியாதி. அந்த கழிவுடைய தேக்கம் சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கலாம், இல்லைன்னா மூன்றாவது சக்கரமான நுரையீரல் சொல்றோம் இல்லையா, தோலுக்கு அதிபதி நுரையீரல், உறுப்புகள் சார்ந்த பகுதி நுரையீரல் சக்கரம். நீங்க வந்து விசுப்தா சக்கரத்தையும் அநாகத சக்கரத்தையும் செய்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் 100% சரியா போயிடும்.
2 சக்கரம் நன்றிங்க ஐயா. சித்தா அல்லது அநாகத சக்கரம் 2 பகுதிகள் தான் ஆகக்கூடியது. ஏன்னா அது நுரையீரல் சார்ந்த உறுப்புகள். 2 சக்கரத்துல ஏத்துட்டு கிளீன்சிங் பண்ணிக்கோங்கம்மா. கிளீன்சிங் நன்றி பண்ணி போயிடும். நன்றி ஐயா. அந்த நன்றி மாதிரி இதுக்கு பே பண்ணிடுறேன். ஓ அங்க ஓகேங்க ஐயா, நன்றி. சிறப்பான கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் அதற்கு தெளிவாக விளக்கமளித்த ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஐயா அவர்களின் அமர்வு பற்றி கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நம்ம அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் வார்த்தை எங்கள் மனதில் நீங்கா சுவையாக நினைத்திருக்கும். மிக்க நன்றிங்கய்யா. அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்துவோம். இன்று சிறப்பாக உரையாற்றிய குமாரசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய காயத்ரி அவர்களை வாழ்த்துவோம். அம்மா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். WCC ரிசர்ச் டெவலப்மெண்ட் குழுவினர் அனைவரையும் வாழ்த்துவோம். அனைவரது உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அவர்களது ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இந்த ஜூம் இணையத்தில் பங்கேற்ற இருபால் மெய்யன்பர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களது குடும்ப நலம் வாழ்க வளமுடன், அவர்களது தொழில் வளம் வாழ்க வளமுடன், அனைவரது ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இன்றைய நிகழ்வின் சிந்தனையை மனநிறைவுடன் பெற்று மேலும் ஆராய்ந்து ஆன்மீகத்தில் மேம்பாடு அடைவோம் என்ற வகையில் நிறைவு செய்து கொள்வோம். உலகநல வாழ்த்து. ஓகே. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அழிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த வாரம் நன்றி. வாழ்க.